எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குபவர் ARM ஜிப்ரி. மாணவர்களே, பார்வையாளர்களே, வானொலி நேயர்களே, கல்விக்கூடத்தின் கடந்த கால வரலாற்றையும் எட்டிப்பிடித்த வெற்றிப்படிகளையும் எடுத்தியம்புவதோடு மாணவ செல்வங்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உரமூட்டும் எங்கள் பாடசாலை. இன்றைய எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும் பாடசாலை ஷியம்பலகாஸ்கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலை. எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்கு அழைக்கின்றோம். தரம் 10 சேர்ந்த SL ஷாமிலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العليم. மிக சிறந்த ஒரு ஆரம்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஷியம்பலகாஸ்கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலை மாணவ மாணவிகள். அடுத்து பாடசாலை கீதம் இசைப்பதற்கு வருகின்றார்கள் தரம் 10G மாணவியர் குழுவினர். இனி பாடசாலை அறிமுகத்தை வழங்குவதற்கு மதீனா தேசிய பாடசாலையின் அதிபர் ஜனாப் MLMA சத்தார் அவர்களை அழைக்கின்றோம். குருநேகல் மாவட்ட கிருள்ள வலய ஷியம்பலகாஸ்கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலை 1954 ஆண்டு அரசினர் கலவன் பாடசாலையாக ஒரு ஓலை கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பாடசாலை 1971 ஆண்டு மகாவித்தியாலயமாகவும் 1994 ஆண்டு தேசிய பாடசாலையாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. தேசிய பாடசாலையாக மாற்றமடைய காரணமானவர்கள் எமது பாடசாலையின் அதிபர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என்றால் அது மிகையாகாது. காலஞ்சென்ற அதிபர் AHM மௌசூர், காலஞ்சென்ற அதிபர் AKMA சலாம், MC ஆதம்புள்ள, ML இஸ்மாயில் ஆகிய அதிபர்களை குறிப்பிட்டே ஆக வேண்டும். இவர்களுடைய முயற்சியின் பயனாகவே இப்பாடசாலை துரித கதியில் தேசிய பாடசாலையாகவும் நாட்டில் பேசப்படுகின்ற ஒரு புகழ்பூத்த பாடசாலையாகவும் மிளிர்கின்றது. மர்ஹூம் நலீம் ஹாஜியார், தேசமானிய டாக்டர் சஹாப்தீன், ஏசியன் குரூப் அதிபர் அல்ஹாஜ் ஹாஜா ஹுசைன் அவர்களையும் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. இவர்கள் எமது பாடசாலையின் வெற்றிக்காக, பாடசாலையின் வளர்ச்சிக்காக பேருதவி பெறுந்த மகான்கள். எமது தேசிய பாடசாலை 2004 ஆண்டு பொன்விழாவை கொண்டாடியது. இன்ஷா அல்லாஹ் 2014 ஆண்டு வைர விழாவை கொண்டாட உள்ளது. இக்குறுகிய காலத்தில் மதீனா பெற்ற வெற்றிகள் பல. அவற்றுள் குருநேகல் மாவட்டத்திலேயே ஆங்கில மொழி மூலம் உயர்தர பிரிவில் கலை,
விஞ்ஞான வர்த்தக பிரிவுள்ள ஒரே பாடசாலை எமது தேசிய பாடசாலை என்பதை நான் மிக மகிழ்ச்சியாக அறிவித்துக் கொள்கிறேன். குருநாகல் மாவட்டத்தில் தமிழ் மொழி மூல விஞ்ஞான பிரிவில் வைத்தியர்களாக உருவாக்குவது சாத்தியமில்லை என்ற நேரத்தில் நாம் அதனை 1994 ஆண்டு விஞ்ஞான பிரிவை உருவாக்கி அண்மையில் 3A சித்திகளுடன் வைத்தியத்துறைக்கும் அதேபோன்று பொறியியல் பீடம் கலை வர்த்தக துறைகளுக்கும் வருடாவருடம் நாம் கணிசமான மாணவர்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பது திட்ட தெளிவான உண்மை. இன்று சுமார் 2000 மாணவர்கள் 97 ஆசிரியர்கள் 17 கல்விசாரா ஊழியர்களுடன் இப்பாடசாலை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் முழுமையாக நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். இணைப்பாட விதான செயற்பாடுகளில் விசேடமாக நுண்கலை மன்றத்தினால் மாதம் மதி என்ற சஞ்சிகையை வெளியிடுகின்றோம். அதேபோன்று சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படை, கேடட் பிரிவு, மாணவர் ஒன்றியம் அதுபோன்ற இன்னொரு பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அத்துடன் விளையாட்டுத் துறையிலும் நாம் அகில இலங்கை ரீதியில் வெற்றி பெற்றிருந்தோம். அதேபோன்று தமிழ் மொழி தினம், ஆங்கில மொழி தினம் போன்ற சகல தினங்களிலும் எமது பாடசாலை முன்னணியில் இருக்கின்றது என்பதை நான் மிக மகிழ்ச்சியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் எமது பாடசாலையில் ஆண் பெண் மாணவர்கள் கண்ட விசேட தனியான விடுதிகள் வசதிகள் உண்டு. இவற்றில் நாம் இலவச விடுதி வசதியை எமது உயர்தர பிரிவு விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கு நாம் முற்றிலும் இலவசமாக விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கு அவ்வசதியை செய்து வழங்குகிறோம் என்பதையும் இங்கு நான் குறிப்பிட்டே கூற வேண்டும். மேலும் சில சாதனைகள் நாம் படைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவற்றில் சில பௌதிக வளங்களும் எமக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றன. எமது பாடசாலையை சுற்றி ஒரு சுற்றுமதில் கட்ட வேண்டியது எமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று 2 விடுதிகளிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. எனவே இதுக்கு ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட நீர் விநியோக திட்டம் ஒன்று எமக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றதை கூறி எமது தேவைகளையும் எமது நிறைவையும் கண்டு எம்மை வாழ்த்தி இப்பாடசாலையின் வளர்ச்சிக்கு அனைவரும் உதவியும் ஒத்தாசையும் புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வஸ்ஸலாம். சியம்பலகஸ்கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலையின் வரலாறு, அது எட்டிப்பிடித்த வெற்றிப்படிகள், இன்னும் பல நோக்கங்கள் பற்றியெல்லாம் அதன் அதிபர் ஜனாப் MLMA சத்தார் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். நிகழ்ச்சியிலே அடுத்து ஒரு இஸ்லாமிய கீதம் தரம் 10 சேர்ந்த மாணவி பாத்திமா ஷாமிலா சுலைமான் பாடுகின்ற பாடல். பாத்திமா ஷாமிலா சுலைமான் மேல் மாகாண கிராத் மற்றும் இஸ்லாமிய கீத போட்டிகளிலே வெற்றி பெற்று முதலிடம் பெற்றவர். அகில இலங்கை போட்டிகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர். இப்போது பாடல் தருவதற்காக அழைக்கின்றோம். அலை கடலும் இங்கே முழங்குது என்றும் ஆண்டவன் தூதென்று முகமதையே. அலை கடலும் இங்கே முழங்குது என்றும் ஆண்டவன் தூதென்று முகமதையே. மலைகளும் புகழ்ந்திட அவர் பிறந்தார் வாழ்வில், மக்களின் சேவையை சுமந்து நின்றார். தாரணியோர்களின் தாகமே தீர்த்திட தங்க பொன் கிண்ணத்தில் தேன்மறை தந்தார். தாரணியோர்களின் தாகமே தீர்த்திட தங்க பொன் கிண்ணத்தில் தேன்மறை தந்தார். நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வருவது தமிழ் மொழி மூலமான பேச்சு. பேசுவதற்கு தரம் 10E வகுப்பைச் சேர்ந்த MSF ரிப்கா. மாணவர்களின் கல்வியில் பெற்றோரின் பங்களிப்பு என்ற தலைப்பில் அந்த பேச்சு இடம்பெறுகிறது. இன்றைய மாணவன் நாளைய சமூகத்தின் தலைவன். ஒரு தலைவன் அறிவுடையவனாக, ஆளுமையுடையவனாக, பக்குவமுடையவனாக இருந்தால்தான் சமூகம் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளும். எனவே இன்றைய மாணவன் நாளைய சமூகத்திற்கு பொருத்தமான தலைவனாக ஆக வேண்டுமானால் அவனை ஆளுமையுடையவனாக, அறிவுடையவனாக, பக்குவமுடையவனாக உருவாக்க வேண்டும். இது யாருக்குரிய பொறுப்பு? இதற்கு பலர் பொறுப்பு கூற வேண்டும். ஆம், நான் இங்கே கூற வந்தது பெற்றோரின் பொறுப்பையே. 10 மாதம் படாத பாடுபட்டு பெற்றெடுத்து தன் உதிரத்தையே பாலாயூட்டும் அன்பு தாய்,
தன் குழந்தைகளுக்காய் அள்ளும் பகலும் அயராது உழைத்து அரவணைக்கும் தந்தை, இவர்களது இந்த அர்ப்பணிப்பு, முயற்சி, தியாகம் என்பன 5ஆம் தரத்தோடு நின்று விடுகின்ற, கைவிடப்படுகின்ற அவல நிலையை காண்கின்றோம். அன்பின் பெற்றோர்களே, உங்களுக்குத்தான். எம் பெற்றோர்களில் எத்தனை பேர் இன்று தம் பிள்ளை பாடசாலைக்கு செல்லும் பொழுது கவனிக்கிறார்கள்? நாளைய சமூகத்தின் தலைவனாக போகும் தன் மகன் ஒழுங்காக முடியை வெட்டி இருக்கின்றானா? பாடசாலைக்கு உகந்த சீருடையுடன் செல்கின்றானா? ஒழுங்கான சப்பாத்து அணிந்திருக்கின்றானா? இவ்வாறு வெளிப்புற சுத்தத்தை எத்தனை பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள்?